ஒரு சிறிய கிராமத்தில் கணவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள் செல்வி. அவளது உலகம் அவளது குடும்பம் மட்டுமே. ஆனால் விதி விளையாடியது. ஒரு விபத்தில் செல்வி தன் கணவனை இழந்தாள். இடிந்து போய் நின்ற செல்வியை பார்த்து இந்த சமூகம் ஆறுதல் சொல்வதை விட, பாவம், இனி இவள் எப்படி வாழப்போகிறாள் என்று பரிதாபப்படவும் சில உறவுகள் ஒதுங்கி நிற்கவும் செய்தன. ஆனால் தன் குழந்தைகளின் முகத்தை பார்த்தபோது செல்விக்கு அழ நேரமில்லை என்று புரிந்தது. கையில் சேமிப்பு இல்லை, ஆதரவு இல்லை. ஆனால் செல்விக்கு தெரிந்த ஒரே கலை தையல். தன் கணவன் ஆசையோடு வாங்கி கொடுத்த பழைய தையல் இயந்திரத்தை தூசி தட்டினாள். ஆரம்பத்தில் வேலை கொடுக்க பலரும் தயங்கினர். தனி ஆளா, இதெல்லாம் உன்னால முடியுமா என்று கேலி செய்தனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இரவு பகலாக கண் விழித்து துணிகளை தைத்தாள். ஒரு பக்கம் குழந்தைகளின் படிப்பு, மறுபக்கம் உறவுகளின் ஏளன பீச்சு என பல சவால்களை சந்தித்தாள். ஆனால் தன் பிள்ளைகளிடம் ஒருபோதும் அவள் தன் கண்ணீரை காட்டியதில்லை. அவர்களுக்கு தைரியத்தையும் கனவுகளையும் மட்டுமே ஊட்டினாள். செல்வியின் உழைப்பும் தரமான வேலையும் மெல்ல மெல்ல பேசப்பட்டது. இன்று அந்த ஊரிலேயே மிகப்பெரிய தையல் பயிற்சி மையத்தை செல்வி நடத்தி வருகிறாள். அவளது பிள்ளைகள் இருவரும் இன்று கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். ஒரு காலத்தில் அவளை பார்த்து பரிதாபப்பட்ட அதே சமூகம் இன்று செல்வியை பார், எவ்வளவு தைரியமான பெண் என்று வியந்து பார்க்கிறது. பெண்களே, கணவனில்லாத வாழ்க்கை முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். உங்கள் கண்ணீரை உங்கள் பலவீனமாக்கிக் கொள்ளாதீர்கள். அதை உங்கள் பிள்ளைகளுக்கான பலமாக மாற்றுங்கள். நீங்கள் நினைத்தால் சிகரங்களை தொட முடியும்.